Channel 5 சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நாங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து நம்ம ராபர் படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஆனா தமிழ் சினிமாவை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்காக நிறைய டெபியூட் டைரக்டர் வந்துட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுமே வந்து சூப்பர் ஹிட் படங்களா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படங்களை டைரக்ட் பண்ண பாதி பேர் வந்து டெபியூட் டைரக்டர் தான். அந்த மாதிரி இப்போ வந்து ரிலீஸ் ஆக போற இந்த ராபர் படத்தை பத்தின ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணவரும் ஒரு டெபியூட் டைரக்டர் தான். அவரோட பேர் வந்து எஸ்.எம். பாண்டி. இது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமா அப்படின்னு நம்மளே வந்து யோசிக்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து அழகா எடுத்திருக்காரு. முக்கியமா வந்து நமக்கு தேவைப்படுற சோஷியல் மெசேஜ் வந்து படத்துல சொல்லியிருக்காரு. தூரத்துல இருந்து பார்க்கல சார், அவங்க பக்கத்துல இருந்து ஸ்மெல் பண்றாங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து லீட் ரோல் வந்து சத்யா அப்படின்றவர் தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டேனியல், ஜெயபிரகாஷ் சார், அப்புறம் தீபா கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இதோட கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொலை இதெல்லாம் பண்ணுறதா ரொம்ப பெரிய விஷயம். இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றது வந்து திருடுறதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு தான் நம்ம எல்லாமே யோசிச்சுட்டு இருப்போம். எதுவுமே இல்லை இருந்தா அது ஒழுங்கா வேலை செய்யல. ஆனால் அப்படி ஆரம்பிக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையில முடியுது. அப்படி சின்னதாக ஆரம்பிக்கிறவங்க தான் வந்து இன்னுமே பெரிய பெரிய தப்புக்கள் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன ஊரில் இருக்கவங்கலாம் வந்து நான் படித்த படிப்புக்கு சென்னை போனால் தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி சென்னை தான் வருவாங்க. அந்த மாதிரி வர ஒரு பையன் தான் வந்து சத்யா. அங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சென்னை லைஃப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு மேலே ஆசைப்பட்டு அந்த பொண்ணுக்காக வந்து ராபரி அப்படின்ற விஷயத்தில் வந்து இறங்குறாரு. இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது, எல்லாரும் கெட்டவன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பணத்து மேலே ரொம்ப ஆசை, இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக வந்து இந்த ராபரி அப்படின்றப்போ இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்படின்ற சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அது போக போக வந்து அவரோட லைஃப்பை எந்த அளவுக்கு மாற்றிருச்சு அப்படின்றதான் படத்தோட ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி செயின் ஸ்நாச்சிங் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக சென்னையில் நிறைய இடங்கள்ல நடக்குது. அதுலேயும் வந்து அங்கங்கே சிசிடிவி கேமராஸ் வந்து அதுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. பட் அதையுமே இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி சிசிடிவி கேமராஸ் நிறைய இடத்துல இல்லை, இருந்தாலுமே ஒர்க் ஆக மாட்டுது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்குல்ல. அந்த ஏரியால எந்த சிசிடிவி வர்க் ஆகலப்பா. தான் சார் டிஜிட்டல் இந்தியா. அதே மாதிரி இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்றவங்க தான் இன்னும் இருக்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்றதுக்கு வந்து இதாகுறாங்க. ஏன்னா அதுவும் ஒரு அடிக்ஷன் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஒரு இடத்துல நம்ம செயின் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா போக போக இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்து மேல இருக்க ஆசையும் சரி, பொண்ணு மேல இருக்க ஆசையும் சரி, எல்லாத்தையுமே ரொம்பவே அடிக்ஷன் ஆக்கிட்டு அது வந்து அவங்க இந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்கு அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல கேஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கேரக்டருமே ரொம்ப அழகாவே இருந்துச்சு. முக்கியமா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம டேனியல் வந்து ஆன்டகானிஸ்ட் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்குறப்போ வச்ச என்ன தலை வில்ல மாசா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் வில்லனா நடிச்சாலுமே நியாயமான வில்லனா இருப்பாரு. அதனால அவரோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தமாக அந்த டோட்டல் டீம் மெம்பர்ஸ்மே வந்து ஒரு புது டீம் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள பார்க்குறப்போ ஓகேப்பா தமிழ் சினிமாவில் இன்னும் அடுத்து நல்ல நல்ல படங்கள் வரப்போகுது அப்படின்றது இந்த டீமை பார்த்தோன்னே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி அதில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்றத வந்து முக்கியமான ஒரு தீமா வச்சு தான் வந்து படமே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் பாராட்டணும். ஏன்னா இந்த விஷயத்த மோஸ்ட்லி நம்ம கவனிக்க மாட்டோம். ஏன்னா இந்த செயின் ஸ்நாச்சிங் இந்த கேஸே வந்து ஒரு நாளைக்கு வந்து 500,000 கேஸ் வந்து வந்திருக்கும். ஆனால் அதில் மாற்றவங்க ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அதனால எவ்வளோ பேர்த்தோட உயிர் போகுது அப்படின்றது வந்து நம்ம தேடி பார்த்தா தான் தெரியும். அங்கங்கே நிறைய பேர்த்தோட உயிர் போயிருக்கும், பட் இதனால தான்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ அதையுமே வந்து இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்றத சொல்லியிருப்பார். முக்கியமாக ஒரு நார்மலாக மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பொண்ணு மேலேயும் பணத்து மேலேயும் ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அந்த ஆசையை வந்து அவங்க லைஃப்பை அழிச்சிரும் அப்படின்றதும் படத்தோட மெயினான ஒரு தீம் தான். இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ இருக்க எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய ஒரு படம் தான். அதனால் கண்டிப்பாக தேட்டரில் போயிட்டு பாருங்கள். பிகாஸ் படத்தோட இந்த மியூசிக்காக இருக்கட்டும் கதையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டோட்டலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக செகண்ட் ஆஃப் வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும் அவங்க பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் லாஸ்ட்டில் அந்த ட்விஸ்ட்டு வந்து ஒரு செம்ம ட்விஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்றது வந்து கிளைமேக்ஸில் இருக்க ட்விஸ்ட்டுனே சொல்லலாம். ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்காகவே படத்தை போயிட்டு பாருங்கள். அடுத்ததான் வந்து வேற ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.